Hi guys. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ உங்களை மாதிரி எனக்கும் சஸ்பென்ஸா தான் இருக்கு. ஸோ ஹரி இன்னைக்கு என்ன சினிமால இருந்து என்ன மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு வந்தா என்கிட்ட கொஸ்டின் கேட்க போறதுன்னு தெரியல. ஸோ ஹரி என்ன படத்துல இருந்து எந்த மெடிக்கல் கண்டிஷன் எந்த நோயை எடுத்து வர போறீங்க? சார் இன்னைக்கு வந்து நான் நோய் கொண்டு வரல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கேன். ஆனா அதை உங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. நான் ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன், நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்த தலை இந்த உடலோடு இணைய போகிறது. ஹெட் டிரான்ஸ்பிளான்டா? இல்ல சார், இந்த தலை இந்த உடலோடு இணைய போகிறது. அது ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் தானேப்பா சொல்லுவாங்க. சார் அது ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது சார். இப்போ என்ன படம் எதை பத்தி சொல்றீங்க? கொஞ்சம் டைரக்டாவே சொல்லிடுங்க, எனக்கு தெரியல சார். இப்போ வந்து என்னோட ஃபேஸை எடுத்து உங்களோட ஃபேஸோட அதை நான் ஸ்வாப் பண்ணிக்க முடியுமா சார்? பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. A few moments later. அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கா தமிழ் சினிமால? வந்திருக்கு சார். அந்த இது தமிழ் டப்பிங் படம், அந்த எவடு அதுவா? தமிழ்லயே வந்திருக்கு சார், அதுவும் 90s வந்திருக்கு சார். 90s தமிழ்ல இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட்ல படம் வந்திருக்கா? கண்டிப்பா சார் வந்திருக்கு சார். தெரியல என்ன படம் சார். நான் வேணா அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய் அழகு, முண்டக்கண்ணிக்கு மூக்கழகு. நம்ம விக்ரம் தூள்ல பாடுவாரு பாட்டு தானே? அது இல்ல சார், இந்த படம் பேர் வந்து புதிய முகம். ஆமா, ரேவதி அந்த படம் தான். அவங்க ஹஸ்பண்டோட நடிச்சிருப்பாங்களா? ஆமாம் சார், அந்த படம் தான் சார். அந்த படத்துல தான் ஃபேஸையே ஸ்வாப் பண்ணிருப்பாங்க, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்க. படத்துல ஃபேஸ் அது டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது, ஸ்வாப் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. அந்த படத்துல ஸ்வாப் பண்ணிருப்பாங்களா? ஸ்வாப் மட்டுமா பண்ணிருப்பாங்க, அந்த ஆளோட ஹைட்டே மாத்தி இருப்பாங்க எல்லாரும். சோ அது சினிமால இருக்கிற லிபர்ட்டி. அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள், ஆனா நாட் பாசிபிள். சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு. என்ன சார் கமல் சார் மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். முடியுமா முடியாது? அதான்ப்பா நானும் சொல்றேன், முடியும் ஆனா முடியாது. சார் மறுபடியும் சார் எப்படி அது? அதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவுட்டர் லேயர் ஆஃப் த டிஷ்யூவை கட் பண்ணி அப்படியே இவங்களுக்கு வைப்பாங்க, அப்படியே அதை மூஞ்ச மாதிரியே மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு பேர் வந்து டிஷ்யூ கிராஃப்ட்ஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிஷ்யூஸ் நம்ம பாடியில இருக்கதே நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பேர் வந்து ஆட்டோகிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இன்னொருத்தங்க பாடியில இருந்து எடுத்து வைக்கிறதுக்கு பேர் வந்துட்டு அல்லோகிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. அனிமல்ஸ் டிஷ்யூஸ்ல இருந்து கூட எடுத்து வைக்கலாம், அதுக்கு பேர் வந்து ஜீனோகிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எடுத்து இன்னொரு பாடியில இருந்து எடுத்து நீங்க இன்னொரு பாடியில வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வைக்கலாம் தான். பட் ஆனா அதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க மூஞ்சும் அதே மாதிரி ஆகும்னு பாத்தீங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது மாதிரி இன்னொரு பாடியில இருந்து நம்ம எடுத்து வைக்கணும்னாலும் உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அவங்க டிஷ்யூஸ் பிளஸ் அவங்களோட பிளட் எல்லாமே நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். அப்ப மட்டும் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும். இஷ்டத்துக்கு எல்லாரோட ஃபேஸையும் எடுத்து நம்ம அப்படியே அந்த டிஷ்யூஸ் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அது கரெக்டா இருந்துச்சு, அது மேட்ச் ஆகுதுன்னா தான் அது பாசிபிளே பண்ண முடியும். அப்படி பண்ணாலுமே வந்து அதே ஃபேஸ் நமக்கு வரும்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு ஸ்கல் அனாட்டமில இருந்து எல்லாமே அது உங்களுக்கு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு வந்து ஃபேட் டெபாசிட் ஆறதுல போது ஒரு ஃபேஸ் இருக்கும், ஃபேட் இல்லாத போது நம்ம ஃபேஸ் ஷேப்பே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு ஃபேஷியல் ஷேப் நம்ம ஒருத்தங்க ரிசம்பிள் ஆறதுக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த டிஷ்யூ எடுத்து இன்னொருத்தங்க டிஷ்யூல அப்படியே மேட்ச் பண்ணி வைக்கிறது பாத்தீங்கன்னா படத்துல அந்த மாதிரி காட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா சினிமாட்டிக் லிபர்ட்டி தான். ஸோ நிஜத்துல அப்படி ஒரு சர்ஜிக்கலா அப்படி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். நான் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதுல எல்லாம் பாத்துருக்கேன். சூப்பர்மேன் மாதிரியே ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த பார்பி டால் மாதிரியே ஒரு ஆள் இருப்பாங்க, இந்த ஏலியன் மாதிரி எல்லாம் அவங்க ஃபேஸ் எல்லாம் மாத்திக்கிறாங்க சார். அப்ப அதுவும் இதுவும் ஒண்ணுதானே சார்? அதாப்பா இப்போ இந்த படத்தை பத்தி கேட்டதுக்கு நான் வந்து சொன்னேன் அது பாசிபிள் கிடையாதுன்னு. ஆனா நான் ஒன்னு ஸ்டார்டிங்லயே நான் ஒன்னு சொன்னேன்ல, flashback பாசிபிள் ஆனா நாட் பாசிபிள். end of flashback. பாசிபிள் ஆனா நாட் பாசிபிள்னு. ஸோ அதுல தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஆன்சர் இருக்கு. ஒருத்தவங்கள மாதிரி இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது, ஒரே மூஞ்சி மாதிரி வராது. பட் ஆனா சிமிலரா ஒரு ஃபேஸ் ஷேப் மாதிரி நம்ம ஹிந்தி படத்திலே எடுத்துக்கோங்களேன். டைகர் ஷெராஃப் வந்துட்டு ரித்திக் ரோஷனோட பயங்கரமான ஃபேன். ஸோ மேக்ஸிமம் அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் மாதிரி ரிசம்பிள் பண்ணிருப்பாரு. இதுக்கு பேரு தான் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து மல்டிபிள் சர்ஜன்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஃபார்
எக்ஸாம்பிளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன், காஸ்மெட்டிக் சர்ஜன் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் சர்ஜன்ஸ் இன்வால்வ் பண்ணி காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் மூலமா நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஒருத்தவங்களோட ஃபேஸ் ஷேப்பை நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஓகே ஓகே. சோ வந்து நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைனோபிளாஸ்டின்றது வந்து நோஸை வந்து ஸ்ட்ரைட் பண்றது, ஆமா சார். ஜீனியோபிளாஸ்டின்றது சின்ஸை வந்து கொஞ்சம் ப்ராமினன்ஸ் கொண்டு வருது, அப்புறம் ஆர்த்தோநாட்டிக் சர்ஜரிஸ் மூலமா உங்க தாடைய ஃப்ரண்ட்ல கொண்டு வருது. இது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து டீமா இந்த மாதிரி இவங்களோட கோல் இருக்கு, Okay. இவங்களுக்கு இந்த ஃபேஸ் ஷேப் கொடுக்க போறோம், இவங்க இந்த மாதிரி ரிசம்பிள் பண்ணுன்றதுக்காக எல்லாமே ஒரு டீமா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி மூலமா நீங்க சொல்ற மாதிரி பாசிபிள். ஓகே சரிங்களா? சோ வந்து இது கூட ஒரு கரெக்டான சர்ஜன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க கிட்ட போகலன்னா அதை நீங்க அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவுமே நான் பாத்துருக்கேன் சார். சில சர்ஜரிஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கும், மூஞ்சே வந்து அகோரமா இருக்கும். சோ இதுல வந்து சர்ஜரிஸ் மட்டும் இல்லாம லைக் ஃபில்லர்ஸ், பொட்டாக்ஸ், த்ரெட்ஸ், த்ரெட் லிஃப்ட்ஸ், இந்த மாதிரி கூட உங்களுக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்பர்ட்ஸ் கூட பண்ணாம இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட் டிசாஸ்டர் தான். சார் ஹீரோயின்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் மூவில வந்து ஒரு லைக் அவங்க கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருப்பாங்க. சோ வந்து இப்போ இருக்கிற மூவிஸ்லாம் லைக் ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எல்லாரோட ஃபேஸ் ஷேப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்க அச்சீவ் பண்ணிருப்பாங்களா? இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது நல்லதா கெட்டதா? இது எப்படி நீங்க பாக்குறீங்க? சோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சர்ஜரிஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இல்ல எல்லாருமே இந்த மாதிரி பொட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ்ல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவே ஒரு ஃபேஸ் ஷேப்ல இருந்து நம்மளுக்கு லுக்ல இருந்து சேஞ்ச் ஆகும். பிளஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வரும்போது சில பேர் ஃபேட்டா இருந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜிம்லாம் போய் அவங்க டோன் டவுன் பண்ணும்போது அவங்களோட ஜா லைன்லாம் என்ன ப்ராமினெண்டா தெரியும். சோ அதனால அவங்க ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். சோ இது மாதிரி 50-50 சான்சஸ் தான் அவங்க இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணிருப்பாங்கன்றது பண்ணலன்றது வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச, இல்ல அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மையா தான் இருக்கும். என்னால அதை வந்துட்டு 100% பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பிளஸ் 100% பண்ணிருக்க மாட்டாங்களும் என்னால நேரம் இருக்க முடியாது. சோ அண்ட் ஆல்சோ நீங்க லாஸ்டா கேட்டது இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேக்குறீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது எல்லாமே காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ். ஒருத்தங்க பியூட்டிஃபுல்லா இருக்கணும்ன்றது வந்து அவங்க அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல்ல வந்து என்ன பூஸ்ட் அப் பண்ணணும். சோ அந்த பியூட்டின்றது ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி அவங்க எது பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸா வச்சுக்கிறாங்களோ அவங்க அதுக்காக சர்ஜரிஸ் பண்றாங்கன்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே ஓகே. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி பண்ற சர்ஜரிஸ் யார்கிட்ட பண்ணாலுமே ப்ராப்பரான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பண்ணீங்கன்னா தான் அந்த நல்ல ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இட் வில் பி கம்ப்ளீட்லி டிசாஸ்டர் தான். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம ஒரு மூவிலேருந்து எடுத்து நம்ம பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி நீங்க பார்த்த மூவிஸ்ல லைக் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுது, மெடிக்கல் ரிலேட்டடா அண்ட் சினிமா ரிலேட்டடா எது உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுது, எதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கொஸ்டினை உங்க சார்பா நான் சார் கிட்ட கேட்கறேன். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ until then, bye.